அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி நல்லா இருக்கிறீங்களா? நல்லாவே இருக்கணும். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. யார் யார் வீட்டில் யார் யார் சாப்பிட்டீங்க கோவத்தில், யார் யார் சாப்பிடல, எப்படி இருக்கிறீங்க அதை சொல்லுங்க. அதே நேரத்தில் கோபம் வேண்டாம். கோபத்தினால எந்த சாதனையும் செய்ய முடியாது. அந்த கோபத்தினால உங்களுடைய தோல்வியை இழப்பீங்க. அந்த கோபத்தினால உங்களுடைய கூட பிறந்தவங்களுக்கு வேண்டாம்னு சொல்லி உதறிடுவீங்க. அந்த கோபத்தினால உங்க அம்மாவுடைய மனசு படுத்துடுவீங்க. அந்த கோபத்தினால உங்க அப்பாவுக்கு கஷ்டங்கள் கொடுப்பீங்க. அந்த கோபத்தினால உங்க அண்ணனுக்கோ உங்க அக்காவுக்கோ உங்க தங்கச்சிக்கோ எல்லாத்துக்கும் வருத்தம் உண்டாகும். ஏன்னா அந்த கோபம். என்ன நீங்க சொல்வீங்கன்னாக்கா, நான் கோச்சிட்டேன், எப்படி எத்தனை நாள் நான் பேசவே இல்லை. ஏன்? அந்த கோபம். அப்புறம் நீங்க பேசாம இருப்பீங்களா? நீங்க கோச்சிக்கிட்டு பேசாதன்னா அவங்களை நீங்க நினைக்காத இருப்பீங்களா? ஒரு நிமிஷம் யோசனை செஞ்சு பாருங்க. இல்லை நான் கோச்சிட்டேன், நான் நினைக்கவே இல்லை சொல்லுங்க பார்க்கலாம். நினைக்க தோணும். கோபம் வந்தாலும் நினைக்க தோணும். ஏன் அந்த கோபத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது? நம்மளால முடியும். அந்த கோபம் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு எத்தனையோ வீட்டில் கணவன் மனைவி உறவு முறிஞ்சிருச்சு. ஏன்? கோபம். சரி, முறிஞ்சிட்டு அவங்க நினைக்காத இருக்காங்களா? கணவன் ஆகட்டும் மனைவி ஆகட்டும், மனைவி பத்தி கணவன் நினைப்பாங்க, கணவனை பத்தி மனைவி நினைக்கும். ஏன் ஏன் நினைக்கிறீங்க? கோபம் வந்துச்சுல உங்களுக்கு, அதை நினைக்க கூடாது. அப்ப நினைக்கிறீங்க, அப்படியே அந்த கோபம் கொஞ்சம் நவுத்துக்கலாமே. இந்த கோபத்தை நமக்கு வேணான்ட்டு. கோபம் வருதா? சரி வரட்டும், எல்லாத்துக்கும் கோபம் வரும். அப்போ அந்த கோபத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க. எப்படிங்க கண்ட்ரோல் பண்ணுங்கிறீங்களா? கண்ட்ரோல் பண்ணணும் நீங்களே சொல்லிக்கோங்க. நான் இந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ணணும் சொல்லிட்டு நீங்க அமைதியா ஒரு கிளாஸ் தண்ணி குடிங்க. குடிச்சிட்டு அமைதியா உட்காந்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் யார்ட்டையுமே பேசாதீங்க. பேசாத நீங்க உட்காந்துட்டு எனக்கு கோபம் கண்ட்ரோல் பண்ண, கோபம் வரக்கூடாதுன்னு சொல்லி இதை நீங்க சொல்லிட்டே இருந்தீங்கன்னாக்கா உங்களுடைய மனசு நீங்க சொல்ற வார்த்தை கேட்கும். மனசு நம்ம என்ன சொல்லுதோ அதை தான் கேட்கும். அதே நேரத்துல நம்ம நல்லது நம்ம சொன்னோம்னாக்கா அது ஏத்துக்கும். நம்ம கோபம், எனக்கு கோபம்னாக்கா அதுவும் அது ஏத்துக்கும். அதனால கோபம் வேண்டாம். கோபம் இல்லாம நம்ம நல்லபடியா பழகலாமே. கோபம் வந்து 5 நிமிஷம் நான் பேச மாட்டேன்ப்பா, எனக்கு கோபம் எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது, நான் பேச மாட்டேன்னு விட்டுடுங்க. அப்புறம் அதே நீங்க 10 நிமிஷம் கழிச்சு நீங்க போய் பேசுங்க. அவங்களும் மனசு சமாதானம் ஆயிடும், உங்களுடைய மனசும் சமாதானம் ஆயிடுங்க. இதுதாங்க. ஒண்ணுமே சாதனை செய்யலைங்க யாருமே. கோவச்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு நான் பாரு கோவச்சுட்டு இருந்தேன், இதை வாங்கினேன் அதை வாங்கினேன், அதுகிட்ட நான் பேசவே இல்லை, அவங்ககிட்ட பேசவே இல்லை, நான் பேசாத இருந்தேன்னா இதெல்லாம் வாங்கிட்டேன் சொல்ல முடியுங்களா? இல்ல, சொல்ல முடியாது. கோபத்துல எதையுமே வாங்க முடியாது. ஆனா இழக்க முடியும். எல்லாத்துலயும் இழந்துடலாம். கோபம் வந்தாக்கா எல்லாமே அது வேணா சொல்லி இதுதான் முடியுமே தவிர வாங்கவே முடியாது. ஜஸ்ட் ஒரு ஹேர்பின் முதல் கொண்டு சரி, நான் கோச்சிக்கிட்டேன், நான் வாங்கினேன்னு சொல்லி யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். நான் கோச்சிட்டு இருந்தேங்க, இதை வாங்கினேங்கன்னு சொல்லிட்டு முடியாதுங்க. வேணாம். இந்த கோபம் ரொம்ப கெட்டது, அது நமக்கு தேவையே இல்லை. நல்லா சிரிச்ச புன்னகையோட நல்லபடியா இருங்க. அந்த கோபம் வந்தா கூட அந்த கோபம் நம்மளே கண்ட்ரோல் பண்ணுங்க. நீ வந்துடாதப்பா கோபத்தை, நீ போப்பான்னு சொல்லி தள்ளி விடுங்க. அது ரொம்ப நல்லது. அம்மா மனசு கஷ்டப்படும், அப்பா மனசு கஷ்டப்படும், அண்ணன் மனசு கஷ்டப்படும். ஏன்? அந்த கோபத்தினால. ஏன் சொல்லப்போனா உறவுகளே எல்லாத்துக்கும் கஷ்டம் வந்துடும். உங்ககிட்ட வந்து சின்ன கோவம்னாக்கா யார் சொன்னாக்கா ஐயோ அது சரியான கோவம் பாருனாக்கா அந்த இது வேணாங்க. பரவாயில்ல, ரொம்ப பொறுமையா இருக்குது, நல்லா இருக்குதுங்க, அப்படிதாங்க இருக்கணும்னு அந்த பேரை வாங்கிக்கோங்கப்பா. சரியா? இது ஒரு சின்ன இதுதான். இந்த கருத்து நீங்க ஏத்துக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.